15 வயதுடைய 2 பள்ளி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக ரம்பாப்பள்ளி ஆசிரியர் ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ள வழக்கில் அடுத்த விசாரணை நவம்பர் 24ஆம் தேதி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்குகள் தொடர்பான சில மருத்துவ அறிக்கைகள் இன்னும் தயாராகவில்லை என்று அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் நொராசிஹா அஸ்முனி இன்று அமர்வு நீதிமன்றத்தில் கூறியதை அடுத்து நீதிபதி சுரிதா புடின் விசாரணையை வரும் நவம்பர் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். ரம்பாவ் பள்ளியின் ஆசிரியரான 36 வயதான முகமது அஷ்ரஃப் அஹ்மத் கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு நாள் மதியம் 1:30 மணியளவிலும் கடந்த மே 16ஆம் தேதி காலை 9:30 மணியளவிலும் பள்ளியின் வகுப்பறைகளில் இக்குற்றத்தை புரிந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதேவேளையில் கடந்த மே 5ஆம் தேதி காலை 10:40 மணியளவில் மற்றொரு மாணவியிடமும் அவர் இக்குற்றத்தை புரிந்தார் என்றும் அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.